வணக்கம் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் ஆதி. மீண்டும் ஒரு குட்டி பதிவுடன் சந்திக்கின்றேன். அதாவது இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க. அப்போ நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் எப்படி ஒரு டெக்னிக்காக கொண்டு போய் காய் நகர்த்துற மாதிரி செய்யணுமோ அதுக்காக ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அதாவது ஒரு கிராமத்தில் 2 பொடிகள் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு பேர் அஜித், இன்னொருத்தனுக்கு பேர் ஆதி. அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 2 பேருமா என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த கிராமத்துக்கு தேவையான தண்ணியை வியலாய் ஒவ்வொரு வாளியாக ஒவ்வொரு வீடுகளுக்கு கொடுத்தா காசு வரும். அப்படி டெய்லி வாளியாக ஊற்றி காசு சம்பாதிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்போ அஜித்தும் நல்லா முறிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆதி என்றவனும் நல்லா முறிஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஒரு கட்டத்தில் ஆதி என்ன யோசிச்சான்னு சொன்னால், இப்படியே உழைச்சி உடம்பு இல்லாது. அப்போ புதுசாக ஒரு பைப்லைன் செஞ்சு தனக்குரிய தேவையான வீடுகளுக்குரிய பைப்லைனிங்கை செஞ்சு தான் அதில் பணம் சம்பாதிக்கணும்ட்டு அவன் யோசிக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? அஜித்ன்றவன் வாளியாக அள்ளி ஊற்றி நேரி தேஞ்சு போயிட்டான் அவனுக்கு. அப்போ அவன் ஆதின்றவன் படிப்படியாக பைப்லைனிங்கை செஞ்சு எல்லா வீடுகளுக்கும் தண்ணியை செய்துட்டான். தண்ணி எல்லா வீடுகளுக்கும் போகுது. அப்போ அவன் வாளி அள்ள தேவையில் இருந்த இறையிலேயே காசு அவனுக்கு வந்தது. அப்போ அஜித் என்ன செய்கிறான்? அவனால் துப்புரவாக இயலாது, ஆனால் நிறைய காசு சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான். அப்போ ஹார்ட் ஒர்க்குன்றதை ஈஸி ஒர்க்காக மாற்றின ஆதி இருந்த இறையிலேயே பணம் அவன் சம்பாதிக்கல. பணம் தான் அவனை சம்பாதிச்சது. இருக்க அவனுக்கு இருக்கிற நொடியெல்லாம் காசாக குமிஞ்சு அவன் ஒரு பணக்காரன் ஆகிறான். அப்போ நாங்கள் எந்த ஒரு தொழில் செய்யலையும் எந்த ஒரு விஷயம் செய்யலையும் எல்லாத்தையும் போட்டு ஒரு கஷ்டமான ஒரு இதாக நாங்கள் நினைக்கவே கூடாது. எதையும் நாங்கள் ஈஸிப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அப்போ எங்களோட மூளையை நாங்கள் சரியாக பயன்படுத்தினோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக தான் தெரியும். ஸோ சின்ன உதாரணம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. மீண்டும் மறுபடியும் சந்திக்கலாம். பாய், வணக்கம்.